ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன் எஃப்எம். நம்ம சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப என்னோட சக்சஸ் ஸ்டோரி 7 பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சிடெட் எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அ தமிழ்நாட்டுல வந்து டிஎன்-டெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேபோல வந்து மத்திய அரசும் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து டிஎன்-டெட் நடத்துறாங்க. அதுல எக்ஸாம் கிளியர் பண்றவங்களுக்கு கேவிஎஸ், என்விஎஸ் அதுல எல்லாமே போஸ்டிங் கிடைக்குது. அத பத்தி மத்திய அரசு பள்ளிக்கு கேவிஎஸ், என்விஎஸ், ஆர்மி பப்ளிக் ஸ்கூலு, அப்புறம் சைனிக் ஸ்கூலு அ அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அ ஏகலைவால கூட உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் சிபிஎஸ்இ எக்ஸாம் பாஸ் பண்ணா ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதனால வந்து சிடெட் எக்ஸாம வந்து ஆண்டுக்கு 2 தடவ நடத்துறாங்க. அத வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நானு கோரிக்கை வச்சிருந்தேன். அது வந்து மத்திய அரசு தேர்வு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சேன். அத வந்து பரிசீலனை பண்ணி எனக்கு கடிதம் குடுத்துருக்காங்க. சிடெட் எக்ஸாம் பத்தி விழிப்புணர்வு பண்ணப்படும். அதுக்கான கிளாஸஸும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு கடிதம் குடுத்துருக்காங்க. இது என்னுடைய மத்திய அரசு சக்சஸ் ஸ்டோரி பார்ட் 7. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.